Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மதுரையில உள்ள தியானலிங்கா என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கேன். இந்த கடை எங்க இருக்குன்னா மதுரையில உள்ள அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹாஸ்பிடலுக்கு பேக் சைடுல இருக்க ரோட்ல தான் இந்த தியானலிங்கா என்டர்பிரைசஸ் இருக்கு. இந்த கடை வந்து ஊஞ்சலுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஊஞ்சல், ரிலாக்ஸிங் சேர் இது எல்லாமே இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். நான் இன்றைக்கி ரிலாக்ஸிங் சேர் வாங்கலான்னு தான் இந்த கடைக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் எல்லாமே. இந்த கடையில் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் அவங்க வந்து கொரியரில் அனுப்புறதுக்காண்டி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. கீழே ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே மாடியும் இருக்குது. அங்கேயும் வந்து அவங்க ஸ்டாக் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் வந்து நம்ம நிறைய படத்துலலாம் வந்து ஒரு பெரிய பெரிய வீட்டில் உள்ள பால்கனிலெலாம் பார்த்துருப்போம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். நானும் வந்து இந்த ஊஞ்சலுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து இதை பார்க்கும்போது இது ரொம்ப ரேட் கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கவே இல்லை. இதோட ரேட் கூட இருக்குமோன்னு நானாக இமேஜின் பண்ணிக்கிட்டு இதோட ரேட்டை கூட விசாரிக்காமல் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மூங்கில் ஊஞ்சல் வாங்கி போட்டுட்டேன். பட் இங்கே வந்துட்டு இதோட ரேட்டை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சே, நம்ம அந்த ஊஞ்சல் போய் வாங்கிட்டோமே அப்படின்னு. இந்த ஊஞ்சலோட ரேட்டை பாருங்கள், 11,900. இந்த ஊஞ்சல், குஷன், ஸ்ப்ரிங்கு, ஸ்டாண்டு இது எல்லாமே சேர்த்தே வந்து 11,900. அதாவது ஊஞ்சல், அதில் போட்டிருக்க குஷன், அந்த மேலே போட்டிருக்க ஸ்ப்ரிங்கு அண்ட் வந்து இந்த ஸ்டாண்டு இது எல்லாமே சேர்த்து 11,900. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீலிங்கில் மாட்டிக்கலாம். ஊஞ்சல், குஷன், அப்புறம் வந்து பிளாக் செயின் இது மூணும் சேர்த்து 7,550. இந்த பிளாக் செயின் தான் கொடுப்பாங்க. அதுலேயே வந்து இடையில ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஊஞ்சல் மட்டும் கிட்டத்தட்ட 7 கிலோ இருக்கும். இந்த குஷன் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கும். இந்த ஊஞ்சலில் வந்து கிட்டத்தட்ட 120 kg வரைக்கும் வந்து வெயிட் இருக்கவங்க உட்காரலாம். குஷனும் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நிறைய ஊஞ்சல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் மட்டும் உட்கார்ற ஊஞ்சல். இதில் வந்து கிட்டத்தட்ட 80 to 90 kg வரைக்கும் உட்காரலான்னு சொன்னாங்க. இதோட ரேட் பாருங்கள், 3,450 போட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய ஊஞ்சல் இருக்குது உங்கள்கிட்ட. ஊஞ்சல்லே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் அதில் உள்ள இன்னொரு ஊஞ்சல் தான். அது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அவ்வளோதான். அண்ட் வந்து இந்த சேர் பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் ரொம்ப இடம் இல்லாதப்ப இந்த மாதிரி சேர்ஸ் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம 1,915 போட்டிருந்துச்சு இதோட ரேட்டு. இதை பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி காட்டுறோம். ஃபோல்ட் பண்ணிட்டா ரொம்ப சின்னமாக ஒரு சின்ன கட்டில் அடியில் கூட கொண்டு போய் வச்சிடலாம். அந்தளவுக்கு சின்னமாக இருந்தது. சூப்பராகவும் இருந்தது. அண்ட் வந்து சேர், ஆஃபீஸ் சேர்ஸும் நிறையா இருந்தது. இது வந்து குழந்தைங்களை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஊஞ்சல். இதுவும் அங்கே இருந்தது. அண்ட் வந்து இந்த ஊஞ்சல் பாருங்கள், இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஊஞ்சல். இதில் வந்து நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறது வந்து வெறும் ப்ளைவுட், அதாவது இல்லாட்டி மரப்பலகை அது மட்டும்தான் போட்டிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த பலகை மேலே வந்து குஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்து 12,000 சொன்னாங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அந்த கலரில் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாமா. இந்த ஊஞ்சல் வந்து கிங் கோப்ரா ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா அப்படி ட்ரெண்டிங்காக இருக்குது. வீட்டில் நம்ம பால்கனிலெலாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் வந்து 6,950. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயும் குஷன் இருக்குது. இவங்க வந்து ஊஞ்சலில் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, ஹோல்சேலும் பண்ணுறாங்க. நம்ம ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நம்ம ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். அதனால தான் இங்கே ஊஞ்சல் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஊஞ்சல் பாருங்கள், 2 பேர் உட்காரலாம். இதோட ரேட் வந்து 4,950. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நிறைய கலர்ஸ் இருந்தது ஊஞ்சலில். பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு. நம்மளுக்கு வேணுங்கிற கலரில் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நிறைய வச்சுருந்தாங்க.
இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. ஒரு நாளைக்கு நிறைய கொரியரும் அனுப்புகிறாங்க. இங்கே ஊஞ்சல் மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸிங் சேர், அப்புறம் ஆஃபீஸ் சேர், விசிட்டர் சேர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சேர்ஸ் இருக்குது. எல்லா சேருமே இங்கே ரேட்டோடு வந்து போட்டு வச்சுருக்காங்க. எம்டி சேர் இருந்தது, ஒயர் சேர் இருந்தது, எல்லாமே இருந்தது. இந்த சேர் பாருங்கள் சூப்பராக இருந்தது. ஆஃபீஸ் விசிட்டர் சேர் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எம்டி சேர் 3450. எல்லாமே ரொம்ப குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ சேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே சேர் மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸிங் சேரும் இருந்தது. இதுதான் ரிலாக்ஸிங் சேர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நல்லா பெட் மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக சாஞ்சிக்கலாம். நம்ம பெட்டில் கிடைக்கிற கம்ஃபர்டபுள் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் நார்மல் சேர் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி அவங்களாம் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணால் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த சேர் வந்து வெறும் கிளாத்தில் இல்லாமல் குஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. குஷன் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊஞ்சலில் நான் உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங் இருந்தனால அப்படி வந்து அது நல்லா பவுன்ஸ் ஆச்சு. சூப்பராக இருந்தது. உட்காந்துருக்கும் போதே நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த குஷன் இருக்குது. சுத்தமாக வந்து இடுப்பு வலியே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நான் எல்லா ஊஞ்சல்லையுமே உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஊஞ்சல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த ஒரு ஊஞ்சலையுமே விடாமல் நான் வந்து எல்லாத்துலேயுமே உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த ஊஞ்சலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. மேக்ஸிமம் வந்து எனக்கு இந்த ஊஞ்சலை படுத்து பார்க்க தான் பிடிக்கும். பட் இது வீடியோ இல்லையா, இதில் வந்து படுத்து பார்க்க முடியாது. அதனால் நான் உட்காந்து தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. அண்ட் வந்து இதில் 2 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் கூட இந்த ஒயர்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குமோ, சப்போஸ் அந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் எல்லாமே நல்லா அப்படி கனமாக ஸ்டர்டியாக இருந்துச்சு. அந்து விழுகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், உட்டனில் செஞ்ச ஈஸி சேர் சூப்பராக இருக்குது. 5950. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சாஞ்சு உட்கார்றதுக்கு. அண்ட் வந்து இந்த சேர் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சேர். இதில் அப்படியே விளாடுறது மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டாக ஆட்டி விட்டோன்னா நல்லா ஆட்டிகிட்டே இருக்குது. அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சாஞ்சுக்கிறதுக்கும். அந்த குஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது லெக் மசாஜர் மெஷின். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கால், பாதம், மூட்டு, தொடை இது எல்லாத்தையுமே வந்து அக்குப்ரெஷர் மெத்தடில் நல்லா பிடிச்சி விடும். இதில் உள்ள ஏர் பேக் வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சி விடுறதுக்கு யூஸ் ஆகும். இதனால் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவன் ஆகும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு பெயினும் இல்லாமல் பெயின் எல்லாம் குறைஞ்சி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து ஹீட்டிங் தெரப்பி ஆப்ஷன் இருக்கனால ஹீட்டிங் தெரப்பி ஆப்ஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒத்தனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மசாஜர் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா 2 மசாஜரும் இருக்குது. அண்ட் வந்து மசாஜ் சேரும் இருக்குது. இந்த மசாஜ் சேர் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஒட்டுமொத்த உடம்பையும் வந்து மசாஜ் பண்ணிவிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது எல்லாமே ஆன் பண்ணி உட்காந்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எனக்கு எந்திரிக்கிறதுக்கே மனசு இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே ஹீட்டிங் தெரப்பி இருக்கனால நம்மளுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்குற மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்தது. இது பாருங்கள் மசாஜ் பெட்டு. இது வந்து உடம்பு வலி இருக்கிறவங்க நார்மல் பெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிலாக்ஸிங் சேர் வாங்கினீங்கன்னா இது கூடவே இது வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 2950. இதில் வந்து நம்ம ஷோல்டர், அப்புறம் வந்து இடுப்பு, தொடை இது எல்லாத்தையுமே மசாஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட்டிங் தெரப்பி மூலமாக ஒத்தனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மசாஜர் எல்லாமே ஏர் பேக் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணுது. இதிலேருந்து நம்மளுக்கு உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். அது பாருங்கள் எப்படி மசாஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாதம், அப்புறம் வந்து விரல் முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிடும். மூட்டு வலி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் பாருங்கள் 5950. இது எப்படி மசாஜ் பண்ணுதுன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா பிடிச்சி விடுதுன்னு பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இதில் மசாஜ் பண்ணிவிட்டு கால் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கால் வலி சுத்தமாக இல்லை. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இந்த மிஷினில் நம்மளுக்கு தொடை அப்புறம் வந்து மூட்டு இது ரெண்டுலேயும் வந்து மசாஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு தொடைக்கு வச்சுருக்கேன். பாருங்கள் அது எப்படி பண்ணுதுன்னு. நல்லா இறுக்கமாக அழுத்தி பிடிச்சி நல்லா மசாஜ் பண்ணுச்சு. மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தூக்கி வச்சோன்னா இதில் வந்து நம்ம தொடையை வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இதையே வந்து சாய்ச்சி வச்சு மூட்டுலையும் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தொடையை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நான் உங்களுக்கு மூட்டு மசாஜ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஏர் பேக் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணும். இதில் தொடை மட்டும் இல்லாமல் மூட்டு, கால், பாதம், விரல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா மசாஜ் பண்ணும். சூப்பராக இருக்குது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மூட்டு மசாஜ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு மூட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஏர் பேக் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அது வந்து நம்மளுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிடும். மூட்டு வலி இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான் திருப்பி இந்த ஊஞ்சலில் தான் உட்காந்து பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லா ஊஞ்சலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. நிறையா ஷோரூமில் வந்து நான் ஊஞ்சல் ரேட்லாம் வந்து பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே எல்லாமே ரொம்ப கம்மி தான். இந்த ஆஃபீஸ் சேர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. பாருங்கள், அது நம்மளுக்கு ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் செய்யலாம். ஹைட்டாகவும் வச்சுக்கலாம், கீழே இறக்கியும் வச்சுக்கலாம். எல்லா சேர்ஸுமே இருந்தது. இந்த ஊஞ்சல் உள்ள ஸ்டாண்டு அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எம்எஸ் பைப் அப்படின்னு ஒரு மெட்டீரியலில் செஞ்சது. ஸோ வந்து இதை மழை, வெயில் அப்படின்னு சொல்லி எதில் வேணால் போடலாம். கலர் ஃபேட் ஆகாது. அண்ட் வந்து முக்கியமாக துரு பிடிக்கவே செய்யாது. எம்எஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ் ஸ்டீலில் செஞ்சு இதில் வந்து பவர் கோட்டிங் கலர் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதில் துரு பிடிக்கவே செய்யாது. அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம உங்களோட பால்கனியில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே கண்டிப்பாக எல்லாருமே இந்த கடையை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஊஞ்சல் வாங்கணும்னு சொல்லி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷனுமே வந்து இங்கேயே கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ஊஞ்சலும் வந்து நல்லாவே ஸ்டடியாக இருந்துச்சு. கடைசியாக வந்து நான் இந்த சேரில் ஆஃபீஸ் சேர் வந்து உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி உட்காந்து பார்த்தேன். அதோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி சாஞ்சுக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.